இதில் நான் ஃபைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கோபால் மாஸ்டர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த மூவியை போய் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. Thank you so much. Hello everyone. I am not very fluent in Tamil yet, so I'll just continue in English. I am really excited for all of you to see this movie. A lot of people have put in a lot of hard work of months and months for what you just saw on screen. I'm very excited for all of you to go to the theaters and watch the movie and really love it. Thank you. நான் ஸ்ரீதேவி ராமச்சந்திரன். இந்த AAA பிக்சர்ஸ் கமெண்டபிள் லவ் ஸ்டோரி படத்தில் ஹீரோயின் ஏஞ்சலுக்கு மதரா பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, ஒரு வித்தியாசமான கதைக்களத்துடன் கூடிய ஒரு அற்புதமான காதல் கதை. இந்த படத்தில் எங்கள் எல்லாரையுமே ரொம்ப நல்லபடி வழி நடத்தினார் திரு வீர அன்பரசு அவர்கள். ஸோ அவருக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். இது அவரோட முதல் படமாக இருந்தாலுமே அதை வெளிக்காட்டிக்காத அளவுக்கு ரொம்ப நல்லாவே எங்களை மென்டர் பண்ணார். ப்ரொவைடட் இது அவருக்கு முதல் படமாக இருந்தாலுமே அவர் நடிப்புலேயும் சரி, அந்த கதையை கொண்டு போன விதத்துலையுமே சரி, ஒரு நல்ல ஒரு முத்திரையை பதிச்சார். ஸோ அந்த விதத்தில் என்னோட வாழ்த்துக்கள் சார். எங்கள் எல்லாரையும் ரொம்பவே அழகாக காட்டின டிஓபி மிஸ்டர் வில்லியம்ஸ்க்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை மிகப்பெரிய சக்ஸஸாக கொண்டு வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஊடக நண்பர்கள் எல்லாருமே உதவி செஞ்சு இந்த படத்தை ரொம்ப பெரிய சக்ஸஸாக கொண்டு வரணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அன்பு சார் என்னோட ஒரு சாங்கை பார்த்துட்டு நீங்கள் ஒரு சாங் பண்ணுங்க, நல்லா இருந்தால் நான் எல்லா சாங்கையும் கொடுக்குறேன்னா அதே மாதிரி கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், அவர் சொன்ன வாக்கா காப்பாற்றுவார். அது இல்லாமல் நம்ம சம்மந்தப்பட்டவங்க அவங்கள பண்ணுங்க, இவங்க போடுங்க, அந்த மாஸ்டர் போடுங்க, இந்த மாஸ்டர் போடுங்க சொல்லும்போதெல்லாம் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகல. நான் மாஸ்டர் வச்சு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒத்த காலந்து பண்ணார். அது இல்லாமல் நான் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. மேம் வந்து ஒரே ஒரு சாங் மட்டும் தான் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி மேம் நான் பார்த்ததே இல்லை, ப்ரொடியூசர் மேம். அவங்க வந்தது ப்ரொடியூசர்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு காமா இங்கே இவ்வளோ பேசுகிறாங்களே, அங்கே வந்து அவங்க ஒரு குடும்ப பெண் அப்படி இருந்தாங்க. எனக்கு அவங்க தான் ப்ரொடியூசராக அந்த மாதிரி பேசவே மாட்டாங்க, ரொம்ப சைலண்ட். ஆனால் இங்கே இவ்வளோ பேசியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம், எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னதுக்கு. அப்புறம் நம்ம மீடியா நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் தான் எங்களை வந்து எந்த ப்ரொமோஷனே ஒரு வார்த்தையும் ஒரு கிளிப்பும் போடுறது நீங்கள் தான். நீங்கள் தான் ப்ரொமோஷன் நல்லா பண்ணணும். அது இல்லாமல் படம் ரிலீஸ் ஆகும்போதும் உங்கள் ஒத்துழைப்பு எங்களுக்கு வேணும். நல்லபடியாக அந்த படம் ரிலீஸ் ஆகும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த படத்தை பண்ணும்போது நிறையா சாருக்கு போராட்டம் வந்துச்சு. நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக எங்கள் சார் கூட இருக்கேன். ஆக்சுவலி மாஸ்டரோட ஒர்க்கு 3 days தான். பட் 3 இயர்ஸாக அவர் கூட ட்ராவல். ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக் கட் பண்ணி வந்தேன், செகண்ட் பர்த்டே கட் பண்ணேன், தேர்ட் பர்த்டே அவர் தான் கட் பண்ணார். அவர் வந்து மொத்தத்தில் பார்க்கணும்னா எங்கள் ஃபேமிலியில் அப்பான்னு சொல்லலாம், அண்ணான்னு சொல்லலாம், இது வேணால் சொல்லலாம். எந்த ஃபங்க்ஷன்லையும் எங்களை யாரையும் விட்டு வைக்க மாட்டார். எல்லாருக்கும் கூப்பிட்டு என்ன ஃபங்க்ஷன் எங்களை என்ன பண்ணுமோ கரெக்டாக பேசி மரியாதை கொடுத்து பேசுகிற ஒரு மனுஷன். அவர் இந்த இடத்துல சக்ஸஸ் ஆகிருக்காருன்னா அவரோட தைரியம் மட்டும்தான். அவரோட பிடிவாதம் சொல்லலாம், பிடிவாதம் இருக்கும் எல்லாருக்குமே. அந்த பிடிவாதனால தான் இவ்வளோ தைரியமாக இந்த இடத்த கொண்டு வந்தார். எல்லாரும் சொல்லுவாங்க, சார் அப்படி பண்ணலாம் சார், இப்படி பண்ணலாம், எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். கரெக்டான பர்சன் சொன்னால் கேட்பாரு, இல்லைன்னா அவர் இஷ்டம் தான் பண்ணுவார். அது மாதிரி நான் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு, எல்லாம் சப்போர்ட் பண்ணார். நல்ல பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நம்ம படத்தில் போட்டு பண்ண வச்சார். அவங்களாம் செம்மையாக அவர் கோஆப்ரேட் பண்ணாங்க. அவர் ஃப்ரெண்ட்லியாக பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சார் செம்ம லெவலில் வந்துடுவீங்க சார். அதோட நம்ம ஆகாஷ் அடுத்த கம்மிங் ஹீரோ. ஏன்னா அப்பா அந்த வயசில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி சில படங்கள் நிற்கும் போது அதை ஃபீல் பண்ணி தான் மாஸ்டர் நான் இது பண்ணணும்னு சொல்லி பிடிவாதமாக பண்ணுறேன்னு சொன்னார். அப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க சார். நான் இப்போ அந்த புலி சிங்கம் வீரர் என்ன சொல்லலாம், அந்த வீரரோட குட்டி கண்டிப்பாக ஜெயிச்சு நல்ல ஒரு நேரத்துக்கு வருஷம் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். ஆக்சுவலாக கதை நல்ல கதை. உண்மையிலேயே நம்ம என்ன சொல்கிறது, ஒரு நாட்டுப்பற்று உள்ள கதை. இது முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2010 அந்த 2000க்கு முன்னால் அது போல் கதைகள் வந்து இப்போ அதிகமாக வரல. இப்போ இந்த படம் நல்ல படம். உண்மையிலே அதுக்கு நான் சொல்லலாம். ஆனால் நான் ஏமாந்த விதத்தை மட்டும் இங்கே சொல்லலான்னு இருக்கேன் சார். அன்பு சாருக்கே தெரியாது நான் ஏமாந்தது. ப்ரொடியூசர் என்னை ஏமாற்றிட்டாங்க, டைரக்டர் அன்பு சார் என்னை ஏமாத்தினார். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம். நிஜமாகவே ஏமாற்றிட்டாரு. இந்த படத்தில் வந்து நான் அவருக்கு ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். என்ன ஏமாத்தினா, பாட்டுக்கு என்னை வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு கூப்பிட்டுனே போல. நான் சொன்னேன் அந்த ரோலில் நீங்கள் வர முடியாதுன்னு சொன்னார். நான் சொன்னேன் சைடில் இருந்தாவது எட்டி பார்க்குறேன் சார். ஒரு ஷாட்டு காமெடிலாம் வைப்பாங்கல்ல, என்ன பண்ணுறாங்க அப்படியாவது சொல்லுங்கன்னு. கடைசி வரைக்கும் கூட்டும் போகிறேன்னு சொல்லிட்டு பாட்டை எடுத்துகிட்டு வந்து காமிச்சார் எனக்கு. அந்த விதத்தில் அண்ணா ஏமாத்தினார். மற்றபடி வேறு எதுவும் ஏமாத்தலை. படம் நல்லா வந்திருக்கு. தயவுசெய்து தேட்டரில் பாருங்கள். மிக விரைவில் நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட அன்பால் உங்களோட ஆதரவோடு இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் தயவுசெய்து வேண்டி எங்களுக்கு வாழ்த்து கொடுத்துருக்கலாம். நன்றி. தேங்க்யூ. நான் வந்து 50 வருஷமாக சினிமாவில் போராட சினிமாவில் இருந்திருக்கேன். பட்
இன்றைக்கி நான் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு 6 மாதத்தில் பேன் இண்டியாவில் பேன் வேர்ல்டு ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. நான் பண்ணுற 2 படம் வந்து 365 லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சினிமா வந்து என்னன்னாங்க, நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும், இல்லைன்னு வச்சுங்களேன் யாருமே மதிக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம அந்த பக்கம் அங்கே மூக்கு கீழே இருப்போம், நம்மளை பார்க்காமலே போயிடுவாங்க. இதெல்லாம் கூட நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து அன்பு சாரை ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் பேனாக இருக்கட்டும் கேனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும், சார் வாங்க சார் பர்த்டே அன்றைக்கி நீங்கள் கேக் கூட கட் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு பர்த்டேயும் என்னை வர வச்சு கேக் கட் பண்ணி 5000 ரூபாயில் ஆரம்பித்து எனக்கு 50,000 வரைக்கும் வந்திருக்காரு. 5 கோடி வாங்கின இருக்குது. அனு மேடம் சொன்னாங்க, we are a small family of 52. But what you don't know ma'am is that இன்னைக்கு வந்து மேடையில் ஜாமான்லாம் உட்காந்துருக்காங்க, பேரரசர் வந்திருக்காங்க, ராமு சார் வந்தார், கார்த்திக் வந்தாங்க. ஏன் அப்படின்னா அன்பு சார் வந்து ஒய்ஃப் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தவிர அவர் வந்து நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு அவர் சம்பாதிச்சது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் தான். கூப்பிட்ட குரலுக்கு நம்ம எல்லோரும் ஓடி வர பாருங்க. இண்டஸ்ட்ரியில் யார் கூப்பிட்டாலும் இட் கேன் பி த இளையராஜா ஃபேமிலி, ரமன் ஃபேமிலி, ஒரு டைரக்டர்ஸ். அன்பு சார் வந்து அன்பு அப்படிங்கிற பேர் வச்சதுனால என்னமோ தெரியல, ஹீ இஸ் 24 கேரட் அன்பு. நான் வந்து அவருடைய பெரிய ஃபேன் தான். ஏன்னா எனக்கும் அந்த கதை ஸ்கிரிப்டிங் இதெல்லாம் நிறைய ஆர்வம் உண்டு. அண்டு குட்டி 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 குட்டியாக அவர் வந்து நிறைய கதை வச்சுருக்காரு. திஸ் இஸ் அ வெரி குட் ஸ்டோரி. ஆனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு 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 50-100 கதை வச்சுருக்காரு அவர். அண்டு சினிமாவில் வந்து அது அப்போ தான் நடக்கும். ஸோ இன்றைக்கி தான் டைம் வந்திருக்கு. அன்பு சார் வந்து அவருடைய பயணம் ஆரம்பிச்சிருக்காருங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும், நம்மளாம் நிறைய இந்த மாதிரி ஒன்று சேரணும், நிறைய அவருக்கு பாராட்டுகளும் கைத்தட்டுகளும், அவர் வளர வளர நம்மளும் கூட சேர்ந்து வளருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டின்னர் இஸ் ரெடி.